வணக்கம் நண்பர்களே, பாமனை ஜோரம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இந்த பதிவில் இந்த புது வருஷத்தில் ஜனவரி மாதம் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல அனைவருக்கும் என்னது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதம் பொதுவாக எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதுவும் 2024 பல ராசிக்காரங்க நிறையா கஷ்டப்பட்டாங்க. பட் இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முதல்ல குரு வக்ரன் வருது, அப்புறம் சனி பெயர்ச்சி, அப்புறம் குரு பெயர்ச்சி, அப்புறம் ராகுகேது பெயர்ச்சி, திரும்ப சனி வக்ரம் இப்படின்னு சொல்லி இந்த கிரக சுச்சுவேஷனில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் வருஷ கிரகங்கள் எல்லாமே பெயர்ச்சி ஆகிறது இந்த வருஷத்தில். அதுவும் இந்த வருஷம் பாதிக்குள்ளே எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுது. அதனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே மிக நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. ஒரு புதிய சக்தி கிடைக்கும். உற்சாகத்தோடு நீங்கள் புதிய எய்ம் பண்ணி புதிய லட்சியங்கள் புதிய நோக்கங்கள்லாம் வச்சு இப்படி போகணும் அப்படி போகணுன்னு சொல்லி நல்லா உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் உருவாகும். அது தன்னம்பிக்கையெல்லாம் உருவாகும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறனால புதிய லட்சியங்களை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குவீங்க. வாங்க இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொழில், அதை தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு, இல்லாட்டினா புதிய வாய்ப்புகள், அதாவது ப்ராஜெக்ட் மாற்றுறது, டீம் மாற்றுறது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் இல்லை பதவி உயர்வு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் தொடங்கலாம். இந்த மாதம் பிளான் பண்ணி இந்த மாதம் ப்ராசஸை நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். பொதுவாக பணங்காசு பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கடன்கள்லாம் ஒரு சில கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் சேமிக்கவும் வேணும். அதை நினச்சி சேமிப்பை பற்றி நீங்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு நல்லது, எடுக்கிறது நல்லது. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நான் பின்னால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த சேமிப்பு தான் உதவும். அதனால் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ குடும்பத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நம்ம குடும்ப உறவில் நல்லா தான் இருக்கும். அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறத தவிர்க்கணும். அதனால் நல்லா அவங்கள்ட்ட ஃப்ரீயாக படுங்க, வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கும் உள்ள அந்யோன்யத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபடுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, நிறையா கேள்வி கேளுங்க. அவங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு நீங்கள் செவி சாய்த்து அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுடைய அபிப்பிராயங்களை எல்லாத்தையும் சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கான நேரம், டைம், அன்பாக அப்போ தான் அவங்கள நீங்கள் பாண்டிங் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் செலவிடுறது நல்லது. எல்லா பிரச்சனைக்கும் கவலைப்படாது, நான் இருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் பண்ணுறது நல்லது. உடல் நலத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சீராக இருக்கும். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்றத மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அதையும் பண்ணுங்கள். கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் வேலை, அது மாதிரி ஏன்னா ஒரு மாதத்துக்கு பார்க்குறோம் இல்லையா, ஒரு மாதத்தில் ஒரு சில நாட்கள் மன அழுத்தம் இருக்கும். இதை சமாளிக்கிறதுக்கு டெய்லி கொஞ்சம் தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சக்தியை யூஸ் பண்ணி அதை ஈஸியாக செய்கிறத பார்க்குங்க. உங்களுடைய திறமைகளை வளர்க்குறதுக்கு படிக்கிறதோ இல்லை ரெகுலராக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்களுடைய திறமை எப்போவுமே நீங்கள் வளர்த்துங்க. உங்களை பற்றி பெருமையாக மற்றவங்கள்ட்ட பேச வேணாம். உங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்றத பற்றி மற்றவங்கள்ட்ட தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த டைம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதனால் அது உங்களை பற்றி நம்ம யார்கிட்டையும் நம்ம இந்த ட்ரிப் பேசாமல் உங்களுக்கு நீங்களே உங்களோட திறமையை வளர்த்துட்டு யார்கிட்டையும் ரகசியங்களை வெளில சொல்லாமல் நீங்களே வச்சுன்னு பண்ணுறது நல்லது.
அது மாதிரி ஏன்னா வந்து உங்களை பற்றி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கலகலப்பாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல சாதனை படைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் போடணும். எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது படிக்கணும், இது படிக்கணும், அப்படி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப அலப்பாயும். அதனால் வந்து எல்லாம் படித்து அதுக்கு வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் மனசு தோணும்போது நீங்கள் உடனே படிக்கிறதுல கவனம் செலுத்தி அந்த படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தி நல்லா படிச்சிங்கன்னா சாதிக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்க முடியும். அதனால் அதே மாதிரி டைம் படிக்கணும். டயத்தில் வந்து கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பொதுவாக 4 பேருக்கு நல்லது பண்ணுறது இல்லை பொது காரியங்களுக்காக நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டி வரும். கடத்தெரு ஷாப்பிங் போகிறது, அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற டீம்மேட்ஸு, அது மாதிரி இந்த ஆஃபீஸில் உள்ள கலீக்ஸ் அவங்களோட கூட வேலை பார்க்குறவங்களோடையும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. சினிமா போகிறதுக்கோ இல்லை வந்து நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அனுபவிச்சுக்குங்க. இந்த பீரியடில் வந்து அவங்க கூட நம்ம வெளில போய் அதை வந்து அனுபவிச்சுங்க. இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுடைய மனசை வந்து ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்தையும் ஓட்டணும் அப்படின்றது வந்து எப்படி முன்னேறணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணுங்க. நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வெளியில் பொழுதுபோக்குக்காக நீங்கள் சினிமாவுக்கு போகிறதோ ஜாலியாக இருக்கிறதோ தவறு கிடையாது. உங்கள் குற்ற உணர்ச்சியை தவிர்த்துருங்க. அதெல்லாம் வந்து மென்டல் சரி பண்ணிக்கிறதுக்கு. அது எப்பவும் எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம இருக்கவும் முடியாது இல்லையா? ஆனால் நம்ம மனசோர்வை வந்து தீர்க்கிறதுக்கு அது ஒரு வழியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இந்த வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு இந்த மாதம்தான் அடிப்படை ஆதாரமாக இருக்குது. அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இந்த மாதமும் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் வந்து பல சவால்கள் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களோட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால, உங்களோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஒதுக்கிடுவீங்க. அதெல்லாத்தையும் தாண்டி சூப்பராக வந்துடுவீங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வந்து கடவுள் வழிபாட்டையும் நம்ம கவனத்தில் வச்சுருந்தா தான் நீங்கள் இதுலேருந்து இது பண்ண முடியும். உங்கள் ராசிக்கு அதிதேவதை புதன் அப்படின்றதுனாலையும், உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும், உங்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தளவில் பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போய், அதுவும் புதன்கிழமை அன்றைக்கி போய் வாசனை மலர்களை வச்சு வணங்கிட்டு வர்றது. பெருமாள் கோயிலோ ராமரோ கிருஷ்ணரோ என்ன பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே போய் நீங்கள் வணங்குறது இந்த மாதம் வந்து மிக சிறந்த பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு வந்து சகஸ்ரநாம அர்ச்சனை அது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய வெற்றிகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இல்லை வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் மாறுறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அது நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நான் சொல்கிறதெல்லாம் கோச்சாரம், இது பொதுவான பலன்கள். பொதுவாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பொருந்தும். அதனால் உங்களுடைய தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இல்லை உங்களோட குடும்ப ஜோதிடர் உங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்கள வந்து சந்தித்து நீங்கள் வந்து கேட்டுக்குங்க. ஒருவேளை அது மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னை வந்து நீங்கள் ஃபோனில் தான் பேசி நீங்கள் பலன் சொல்லுவோம். பட் ஃபோனில் நீங்கள் என்கிட்ட பேசி தொடர்பு கொண்டு இது பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அப்புறம் நானே உங்கள்கிட்ட பேசுவேன். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணும்பொழுது நான் பூஜையில் இருக்கலாம், இல்லை வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி வீடியோ அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கலாம், இல்லை கடத்தரில் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்காமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணுறது வந்து எப்போவுமே நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இல்லை. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க, நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம். அப்படி நீங்கள் என்கிட்ட இது பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த சேனலில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இதை அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.